எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவழி வண்ணமயமான நேரம். இன்னைக்கு என்னன்னாக்கா, இன்னைக்கு வந்து பட்டு சாரி தான் காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது வந்து ஆஃபர் பட்டு சாரி தாங்க. இது வந்து 80% பட்டு 20% மிக்ஸ்டு, சரிங்களா? ஆனா இது வந்து கல்யாண பொண்ணுக்கு கட்டுற மாதிரி ஃபுல்லா வந்து ஜருகியோட இருக்குது. சூப்பரான சாரியா இருக்குது, சரிங்களா? இந்த சாரிக்கு வந்து ஆல் செல்ஃப் சாரின்னு சொல்லுவோம். பட்டும் கண்டையும் சரி சமமாக போட்டு இது பண்ணுவாங்க, சரிங்களா? அதனால தான் ஆல் சில்க் சாரின்னு சொல்கிறது. இது வந்து முகூர்த்தத்துக்கு மேக்ஸிமம் இந்த சாரீ எடுத்து கட்டுற சாரீ தான் இந்த சாரீ. அப்போலாம் இந்த சாரீ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி தான் அப்போல்லாம் முகூர்த்தத்துக்கு எடுத்து கட்டுவாங்க. இப்போ தான் வந்து கான்ட்ராஸ்ட் சாரீ, அப்புறம் சில்வர் ஜரி, அப்புறம் காப்பர் ஜரி அப்படின்னு அந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் அப்போல்லாம் கட்டினது இந்த சாரீ தான். இது வந்து இப்போ வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணுறோம், சரிங்களா? இதில் எல்லாத்துலேயுமே சிங்கிள் பீஸ் இல்லைன்னா டபுள் பீஸ் 2 பீஸ் இப்படி தான் இருக்கும். இருக்கிறத நம்ம கிளியரன்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி மேங்கோ மோட்டிவ்ங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். இது நம்ம ஃபஸ்ட்டு காட்டுறது மேங்கோ மோட்டிவ். பாடி ஃபுல்லாக மேங்கோ டிசைனு. பார்டரில் பாருங்கள் உங்களுக்கு லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து முந்தி, இப்போ பார்க்குறது முந்தி டிசைன், ஓகேவா? அடுத்ததான் பார்டர் டிசைன் காட்டுப்பா. இது வந்து பார்டர் டிசைன் லீஃப். பாடி டிசைன் காட்டிட்டியா? மேங்கோவா இருக்கிறது பாடி டிசைன் இதுதாங்க. இதுக்கு வந்து ப்ளவுஸ் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் ப்ளவுஸு. நல்லா பிளைனாக வந்து என்ன கலரோ அந்த கலருக்கு பிளைனாக கொடுத்து பார்டரை கொடுத்துருக்காங்க. இதுதான் அப்போல்லாம் ட்ரெண்டிங்கில் இருந்த சாரீஸு, ஓகே? ஆல் சில்க் சாரீஸு. பின்னாடி சைடு காட்டுறேன், ஓகேவா? இதுதான் வந்து முகூர்த்த சாரியாக கொடுத்துட்டு இருந்தோம். இது வந்து இப்பயுமே ட்ரெண்டிங்காக இங்கே நம்ம கிராமத்து சைட்லேருந்து எல்லா பக்கமும் இப்பயுமே ட்ரெண்டிங் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்மளோட கடையில் இது வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணுறோம், சரிங்களா? இந்த சாரியோட ரேட்டு வந்து 4000 ப்ளஸ் ஷிப்பிங் வரும், ஓகேங்களா? இது வந்து 80% பட்டு பியூர் பட்டு போட்டிருப்போம். மீதி 20% உங்களுக்கு மிக்ஸ் போட்டிருப்போம், ஓகேங்களா? நான் வந்து எது மிக்ஸு எது கரெக்டான மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கரெக்டாக நான் சொல்லிடுறேன் நான் எப்போவுமே. இந்த ஃபஸ்ட்டு சாரீ வந்து நல்லா ரெட்டு மேலே க்ரீன் போட்டு நெஞ்சிருக்காங்க பாருங்க. இது ரெட்டு மேலே க்ரீன் போட்டு நெஞ்சிருக்காங்க, ஓகேங்களா? சாரீ நல்லா சூப்பராக இருக்கும். அதே சேம் டிசைனு அது வந்து ப்ளூ கலர். அதே சேம் டிசைனு ப்ளூ கலரு பாருங்கள். மேங்கோ திருப்பி போடுறேன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குற சாரீ எல்லாமே ஆல் சில்க் சாரீ தான், சரிங்களா? இது ப்ளூ கலர். எல்லாம் ஒரே கலராக தான் வருங்க. மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம பார்க்குறதுக்கு ஒரே கலராக தான் தெரியும். அடுத்த கலர் வந்து இது பாருங்கள். அப்போ ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு இந்த மடிப்பு. இதுக்கு பேர் வந்து விசிறி மடிப்பு. விசிறி மடிப்பு இதுக்கு பேர். நல்லா பாட்டில் க்ரீன் கலருங்க. நல்லா டார்க் பாட்டில் க்ரீன் சூப்பராக இருக்குது, சரிங்களா? இந்த ரேட்டுக்கெலாம் உண்மையாலுமே உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து கடையில் வந்து 15000, குறைஞ்சபட்சம் 13,000 15,000 கிடைக்கும் இந்த சாரீ உங்களுக்கு, சரிங்களா? இப்போ வந்து 4000 கொடுக்குறோம் பாருங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் கலர் தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சிங்கிள் கலர் இருக்கிறதுனால எங்களால் கடைக்கு கொடுக்க முடியாது. அதனால தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம், ஓகே? இது வந்து ஒரு பிங்க் கலருங்க. அழகான பிங்க் கலர், வெங்காய சருகு கலர். பிங்க் கலர் கூட கிடையாது, வெங்காய சருகு கலர். அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மடிப்பு கூட கலையாமல் இருக்குது பாருங்கள். எப்படியோ பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. வரமாட்டேங்குது எனக்கு. ஐயா, இது அதே சேம் டிசைனே தான் வெங்காய சருகு கலர், நல்லா மேங்கோ டிசைனு. இப்போ நம்ம வேறு டிசைன் பார்க்கலாம். இது நல்லா பிங்க் கலருங்க. இந்த சாரீ வந்து நல்லா பிங்க் கலரு. இதுக்கு நான் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. முந்தி வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க, காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு சாரீ. நான் வந்து பிரித்து காட்ட போகிறேன் இந்த விசிறி மடிப்பில். ஆனால் மறுபடியும் மடிக்க முடியாது. நல்லா பிங்க் பாருங்கள். அதனால் ஒரு மாதிரி பூ சூப்பரான டிசைன் பாருங்கள். பாடி ஃபுல்லாக இப்படி ஒரு லீஃப் மாதிரி போட்டு அதில் ஒரு பூ வச்ச மாதிரி இருக்குது. அதில் பார்டர் காட்டுக்கணும். அதில் பார்டர் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இந்த சாரீக்கு வந்து கான்ட்ராஸ்ட் நல்லா கிளிப்பச்சை கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்லா தகுடாட்டம் இருக்குதுங்க சாரீ. அந்த காலத்தில் இப்படி தான் தகுடாட்ட சாரீ இருக்கணும் தான் நாங்கள் கேட்போம். இப்போ தான் வந்து சாஃப்ட் சில்க் வந்திருக்கு. ஆனால் நல்லா தகுடாட்ட சாரீ, நல்லா கிளிப்பச்சை கலரு. ப்ளவுஸும் வந்து கிளிப்பச்சை கலர், ஓகே? இதே டிசைனில் நான் வேறு ஒரு சாரீ காட்டுறேன். இதில் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது, பிங்க்கு, சரிங்களா? அதே டிசைனில் அடுத்த சாரீ வந்து நல்ல பேரட் க்ரீனுங்க.
பாருங்க, இது நார்மல் மடிப்பு தான் மடிச்சிருக்காங்க. நல்லா பேரட் கிரீன், சும்மா லைட்டாக மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கிடையாது, இதுக்கு வந்து செல்ஃப் தான் முந்தி. இது வந்து பாடியில் இது வந்து பாடி சைடுங்க இது. ஓகே, இது வந்து முந்தி சைடு. பாருங்க, செல்ஃப்லேயே முந்தி கொடுத்துருக்காங்க, செல்ஃப்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த சாரீ பார்க்கலாம். அடுத்த சாரீ டிசைன் வந்து இது வந்து கான்ட்ராஸ்ட்டுங்க. இது நல்லா பேரட் க்ரீனுக்கு, நம்ம முன்ன பார்த்தோம்ல பிங்க்குக்கு வந்து க்ரீன் பார்த்தோம், இப்போ பேரட் க்ரீனுக்கு வந்து ப்ளூ. பாருங்க, பேரட் க்ரீனுக்கு வந்து ப்ளூ கொடுத்துருக்காங்க. இருக்கு பேரட் க்ரீனுக்கு வந்து ப்ளூ கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ளூ தானடா இது? ப்ளூ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நல்லா சாரீ ஃபுல்லாக பேரட் க்ரீனு ப்ளூ கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ப்ளவுஸ் பாருங்கள், ப்ளூ கலர். ஓகேவா? நல்லா க்ரீனுங்க, டார்க் க்ரீனுக்கு லைட் க்ரீன் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்க, முந்தி வந்து லைட் க்ரீனு. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டாக்கா மறுபடியும் மடிக்கிறது ரொம்ப சிரமம், அதுக்கு தான். அடுத்த சாரீ வந்து நல்லா பர்பிள் கலரு, சூப்பரான பர்பிள் கலருங்க. பாருங்க, கான்ட்ராஸ்ட் வந்து உள்ள பேரட் க்ரீன் கான்ட்ராஸ்ட். நானே பார்க்கவே இல்லை இந்த பேரட் க்ரீனு. பாருங்க, சூப்பராக இருக்குது பேரட் க்ரீனு, பர்பிள் கலருக்கு பேரட் க்ரீனு. ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து 4000 வருது. அடுத்த டிசைன் நல்லா ரெட்டு, நல்லா பியூர் ரெட்டு. பாருங்க, பளிச்சுன்னு இருக்குது ரெட்டு உங்களுக்கு. இதுக்கு கான்ட்ராஸ்ட் எதுவும் இல்லை, இது கான்ட்ராஸ்ட் க்ரீன் கொடுத்துருக்காங்க. மேலே பார்க்கும்போது கான்ட்ராஸ்ட் தெரியல, ஆனால் அந்த க்ரீனில் வந்து ரெட்லேயுமே வந்து இது போட்டிருக்காங்கப்பா, கல் ஓட்டியிருக்காங்க. அப்பத்து ஃபேஷன் கல் ஓட்டுறது. அதில் க்ரீனுக்கும் கல் ஓட்டியிருக்காங்க. பாருங்கள், ப்ளவுஸ் வந்து இதுதான் ப்ளவுஸு, க்ரீனு. அது கழுத்துக்கெலாம் கல் ஓட்டியிருக்காங்க பாரு, சூப்பராக இருக்குது. இது வந்து முந்தி எப்படிங்க, ரெட்டுக்கு க்ரீனு நல்லா கல் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதே சேம் டிசைனு, ஆனால் வந்து ஆரஞ்சு கலர், சூப்பரான ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு கலரா மாம்பழ கலரா? ஆரஞ்சு தான். ஆரஞ்சு தானே. சூப்பரான ஆரஞ்சு கலருக்கு க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட்டுங்க. அதான் சாரீ நல்லாவே வெயிட்டாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. நம்ம சாஃப்ட் சில்க் மாதிரி வெயிட் இல்லாமலாம் இல்லை, நல்லா சூப்பராக வெயிட்டாக இருக்குது சாரீ. பாருங்கள், இது வந்து க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட், ஆரஞ்சு கலருக்கு நல்லா க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட். இதெல்லாம் கட்டினமா நல்லா பளிச்சு இருக்குங்க. அடுத்த சாரீ இதே வந்து இதே மாதிரி கல் வச்ச சாரீ தான் இதுவும். ஸ்டோன் ஒர்க்கு, இதுக்கு பேர் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ். இதனால ரெட்டு, ரெட்டுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கிடையாது, அப்படியே வந்து செல்ஃபு. அப்படியே செல்ஃபு, கான்ட்ராஸ்ட் கிடையாது. இது பாடி ஃபுல்லாக. இது வந்து முந்தி நீட்டாக இருக்குது, எல்லோ கலரில் ஸ்டோன் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. தெரியுதாடா? நல்ல ரெட்டு, பியூர் ரெட்டு, பளிச்சுன்னு இருக்குது. இந்த சாரியில் எந்த ஒரு டேமேஜும் கிடையாது, எதுவும் கிடையாதுங்க. ஓகேவா? அதே ஸ்டோன் ஒர்க் வச்சதில் இது நல்லா க்ரீனு, நார்மல் க்ரீனு. அடுத்தது இது ப்ளூ கலர், அதே டிசைன் தான், செல்ஃப் தான். இதில் வந்து ப்ளூ கலருக்கு கான்ட்ராஸ்ட் மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க. முந்தி வந்து மெரூன் கலராக இருக்கும், பாடி ஃபுல்லாக ப்ளூ கலராக இருக்கும். சரிங்களா? இதில் செலக்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு பாடி என்ன கலர், முந்தி என்ன கலருங்கிறத காட்டுறோம். இது வந்து ப்ளூ கலர், இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளூ கலர், நார்மல் ப்ளூ கலர், சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து மெரூனா இல்லை லேவண்டரா? ஓ ரெட்டா? ஆரஞ்சு, இங்கே ஒரு இல்லை ரெட்டு, அதுதான் ரெட் அண்ணே, சூப்பராக இருக்குது. ப்ளூக்கு ரெட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ளூ அவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் திருப்பி காட்டிகிட்டு இருக்கேன். மாங்காய் அதனால தலைகளாக இருக்குது.
மேங்கோ டிசைனு. இது வந்து முந்தி. ப்ளவுஸும் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. நல்லா கட்டிக்கிறதுக்கு சாஃப்டாக நல்லா இருக்குதுங்க saree. ஓகேவா? அடுத்து லாஸ்ட் ஒன் saree. காப்பர் saree. இதே சேம் டிசைன் எங்கள் வினிஷா பொண்ணுக்கு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு saree. இதே கலர் காப்பரில் ஒரே கலர் தான். நல்லா இது வந்து நல்லா டார்க் மெரூன் கலரு. இதுக்கு வந்து முந்தி பார்த்தீங்களா நல்லா காப்பரில் ஷைனிங்காக இருக்குன்னு. இது ப்ளவுஸு ப்ளைனாக இருக்கிறது ப்ளவுஸு. இதெல்லாம் பாடி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இதுவும் வந்து 4000 rupees. ஓகே, இதில் ஒரே ஒரு பீஸ் தாங்க இருக்குது இந்த காப்பர் டிசைனில். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஆல் செல்ஃப் சாரீஸ் தான் காட்டியிருக்கிறேன். இந்த ஆல் செல்ஃப் சாரீஸ் எதுவுமே டேமேஜ் கிடையாது, எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. 80% நம்ம பியூர் பட்டு போட்டிருக்காங்க, 20% மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுதான் காட்டியிருக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கங்க. மேலே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் காட்டின சாரீஸ் எல்லாமே 4000 + ஷிப்பிங் வரும். ஓகேவா? இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.